Hi everyone, Assalamualaikum. Welcome to Shazia Tamil Kitchen. இன்னைக்கு நம்ம ரொம்ப குயிக்கா ரொம்ப ஈஸியா ஒரு no fire cooking recipe தான் பார்க்க போறோம். அதுவும் ஸ்வீட் ரெசிபி லட்டு ரெசிபி தான் பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா gulkand லட்டு ரொம்ப ரிஃப்ரெஷிங்கான ஒரு ஸ்வீட் இது. கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பவுல்ல 1/2 கப் condensed milk ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட கொஞ்சமா green food color ஆட் பண்ணிக்கிறேன். இந்த green food color பாத்தீங்கன்னா இது just optional. உங்களுக்கு வேணும்னா நீங்க கலர் ஆட் பண்ணிக்கலாம் இல்லனா அப்படியே விட்டுறலாம். நான் வந்து few drops green food color ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கோங்க. condensed milk and green food color நல்லா mix பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா mix பண்ணதுக்கு அப்புறம் இது கூட 1 கப் வந்து desiccated coconut powder ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு வாட்டி mix பண்ணிக்கோங்க. இந்த லட்டு பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா gulkand நம்ம உள்ள ஸ்டஃப் பண்ணி பண்ண போறோம். சோ அதனாலே டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும், ரிஃப்ரெஷிங்கா இருக்கும் மெயினா. இன்னொன்னு வந்து ஸ்வீட்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்காது. கரெக்ட்டான ஒரு ஸ்வீட்னஸ்ல தான் இருக்கும் இது இந்த லட்டு. சோ முக்கியமா கிட்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா mix பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சமா எடுத்து அதை வந்து உருண்டை புடிச்சு பாருங்க லட்டு மாதிரி. சோ அது லட்டு மாதிரி வரும். சோ இதுதான் வந்து அதோட கன்சிஸ்டன்சி. சோ கரெக்ட்டா இருக்கு. இப்போ நம்ம வந்து லட்டு பண்ண ஆரம்பிச்சிரலாம். பாத்தீங்கன்னா லட்டு வந்து gulkand லட்டுன்னு நான் சொல்லிருந்தேன். சோ ஸ்டஃபிங் உள்ள பாத்தீங்கன்னா gulkand தான் நான் வந்து ஸ்டஃப் பண்ண போறேன். சோ இந்த பாட்டில் மாதிரி தான் கிடைக்கும் gulkand எல்லா ஷாப்ஸ்லயும் அவேilable. சோ கொஞ்சமா வந்து கோகனட் ஸ்டஃபிங் எடுத்து நல்லா பால் ஷேப்ல ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிட்டு அதை நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. ஃப்ளாட்டன் பண்ணிட்டு கொஞ்சமா வந்து gulkand எடுத்து அது நடுவுல வந்து ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டஃப் பண்ணிட்டு அது நல்லா வந்து சீல் பண்ணி நல்லா திருப்பி பால் ஷேப்ல லட்டு மாதிரி நம்ம ரோல் பண்ணிக்க போறோம். இந்த அளவுக்கு நல்லா லட்டுவை வந்து ரோல் பண்ணதுக்கு அப்புறம் இத வந்து நம்ம desiccated coconut powderல ஒரு வாட்டி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான் நம்மளோட gulkand லட்டு ரெடி ஆயாச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா லட்டுவையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளவுதான் நம்ம gulkand லட்டு வந்து சூப்பரா ரெடி ஆயாச்சு. நல்ல green கலர்ல பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. நான் இதுக்கு ஜஸ்ட் டாப்பிங்கா வந்து tutti frutti வைக்கிறேன். நீங்க வந்து நட்ஸ் இருந்தா நட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க டாப்பிங் வைக்கலாம். ஆல்மண்ட்ஸ், பிஸ்தா எது வேணா யூஸ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இந்த லட்டு வந்து உங்க வீட்ல உள்ளவங்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. friends and familyயோட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஷாஜியா தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் இன்ட்ரஸ்டிங் ரெசிபீஸோட நான் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். Until then, it's bye from Shazia Tamil Kitchen. Thank you for watching.